ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம உள்ளங்கையில் ஓர் உலகம் லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் அண்ட் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க. சரியான விடையை தெரிவு செய்வோமா? ஃபர்ஸ்ட் கொஷின், ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் உயர்வு. என்று கூட்டல் இல்லை இச்சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது என்றில்லை. முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பின்னே. கணினி டேஷ் வழியே அனைவரையும் இணைக்கிறது, இணையம். அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க 2 கொஷின் இருக்குது. நம்ம கொஷின் ஆன்சர் லாஸ்ட்டாக பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுவோமா? காட்டிடுவேன், தந்திடுவேன், சொல்லிடுவேன், செய்திடுவேன், எனக்கில்லை, என்றில்லை. அடுத்தது, விசைப்பலகையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை கண்டறிவோமா? திரை, கணினி, தகவல், வடிவம், இணையம், உலகம். அடுத்து பாருங்கள், அடுத்து சொல் விளையாட்டு. அலைபேசியோடு தொடர்பில்லாத எழுத்துக்களை நீக்கி சொற்களை உருவாக்குக. எடுத்துக்காட்டு பாருங்கள், திரை. அடுத்து பாருங்கள், புலம், அழகாய், இணையம், முகநூல், புதுமை. அடுத்த பேஜில் பார்க்கலாம். மீண்டும் மீண்டும் சொல்லலாமா? அலையில் மிதந்த மீனை வலையில் பிடிச்சா விழுகல, கலகலன்னு சிரிப்பு வரல. மரக்கிளைய கரத்தால் பற்றி தொங்கையில் கையை சுழற்றினதால் கீழே விழுந்தேன். காற்றுல விழுந்த பழத்தில் சுவையில்லைன்னு சொல்ல முடியலை. இந்த நினப்பில் நண்பன் விழுந்தான் பள்ளத்தில். அடுத்து பாருங்கள், குழு விளையாட்டு. சொற்களை சொல், மகுடம் சூட்டிக்கொள். மாணவர்களுக்கு 2 குழுவாக பிரித்து சொற்களை கொடுத்துருக்குறாங்க. இதை அட்டைகளை தயார் செஞ்சு அந்த அட்டைகளுக்கு உண்டான எழுத்துக்களை சொல்லி அந்த சொல்லை நம்ம சொல்லணும். இப்போ தீனா திரை, பூனா புதுமை, தானா தகவல், நானா நண்பர்களுடன், பீனா பிடித்த. இந்த மாதிரி விளையாடணும் நம்ம, சரிங்களா? அடுத்து பாருங்கள், இணைந்து செய்வோம். மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில், புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப், முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக், சரிங்களா? நம்ம அடுத்த பேஜ் நம்பர் பார்க்கலாம். அறிந்து கொள்வோம். அலைபேசியில் முதலில் கண்டறிந்தவர் மார்ட்டின் கூப்பர். மின்னல் வெட்டும் போது அலைபேசியை பயன்படுத்தக்கூடாது, ஏனெனில் அலைபேசி இடிதாங்கி போல் செயல்பட்டு மின்னலை உங்கள் பக்கம் ஈர்த்துவிடும். சிந்திக்கலாமா? இன்று வாணியின் பிறந்த நாள். வாணியின் மாமா வெளியூரில் வசிக்கிறார். பிறந்த நாளுக்கு அவர் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அவளுடைய மாமா எப்படி வாழ்த்துக்கள் தெரிவிப்பார்? எப்படி தெரிவிப்பார் அப்படின்னா மின்னஞ்சல், இமெயில் மூலமாக வாழ்த்துக்கள் தெரிவிப்பார், சரிங்களா? அடுத்து கொஷின் ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். 2 கொஷின் தான் நமக்கு. உள்ளங்கையில் ஓர் உலகம். தகவல்களை எதன் வழியே எளிமையாக பெற முடியும்? இணையத்தோடு இணைந்த கணினி வழியாக தகவல்களை எளிதாக பெற முடியும். 2 முறை கணினின்னு இருக்கும். அடுத்த கொஷின், கணினியின் பயன்கள் குறித்து இப்பாடலின் வழியே நீ அறிந்தவற்றை கூறுக. கணினி நமக்கு தகவல்களை உடனடியாக தருவதால் மனமகிழ்வு ஏற்படுகிறது. இணையத்தின் மூலமாக நல்ல நட்பை உருவாக்குகிறது. கடித போக்குவரத்தை விரைந்து செயல்படுத்துகிறது. கணினி சிறந்த தகவல் களஞ்சியமாக செயல்பட்டு உலகையே உள்ளங்கையில் தரவல்லது. ஓய்வில்லாமல் உழைத்து எல்லா செய்தியையும் உடனடியாக எடுத்து உள்ளதை உள்ளபடி காட்டும் கண்ணாடியாக கணினி செயல்படுகிறது. இதோட இந்த வீடியோ முடிச்சு அடுத்த லெசனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? நன்றி.